ஆக மாட்டார். ஓ, எனது மரண வேளையிலும் நீ என்னை தயவோடு சந்திக்க வருவாயாக. எனது அவஸ்தை சமயத்தில் எனக்கு நீ ஆறுதல் அளிப்பாயாக. என்னை தைரியப்படுத்துவாயாக. எனக்கு அடைக்கலமாகவும் பலமாகவும் இருப்பாயாக. ஆமென். சிலுவை பயணத்தின் துயரினை பகிர்ந்திட, சிலுவை பயணத்தின் துயரினை பகிர்ந்திட அயலார் சீமோன் முன்வருகின்றார். மாபரன் இயேசு மீட்கவெனும் சிலுவை சுமக்கின்றார். ஐந்தாம் ஸ்தலம். இயேசுவுக்கு சீமோன் உதவிட முன் வருகின்றார். இயேசுவின் பரிதாபகரமான நிலையை பார்த்து யூதர்கள் பயப்படுகிறார்கள். கல்வாரி மூட்டை அடைவதற்கு முன்னால் வழியில் இயேசு இறந்து விடுவாரோ என்று பயப்படுகின்றார்கள். ஆகவே அங்குமெங்கும் சுற்றி பார்த்தார்கள். சிறுநூறானாகி சீமோன் வேலை முடிந்து களைத்து போய் வந்து கொண்டிருந்தார். அவர் மேல் பாய்ந்து அவரை கட்டாயப்படுத்தினார்கள். ஒருவேளை அவருடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சீமோன் வழி தேடினார், முடியவில்லை. ஆகவே கட்டாயத்தினால் அவர் இயேசுக்கு பின்னால் வந்து இயேசு சிலுவையை தொட்டு தமது தோளிலே தூக்கி வைத்தார். இயேசு சிலுவையை தொட்டதுதான் தாமதம். அவருடைய மனம் முழுவதும் மாறியது. மகிழ்ச்சி கொள்ள துவக்கினார். என் மீட்பரின் சிலுவையை சுமக்க எனக்கு கிடைத்த பாக்கியமே பாக்கியம். ஆகவே எல்லா சிலுவைகளும் இயேசுவின் தொடுதலால் அவருடைய திருத்தோளால் புனிதப்பட்டு திருச்சிலுவைகளாக மாறி இருக்கின்றன. எனவே நமது குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு வரும் சிலுவைகளை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். என் ஆன்மாவே, நீ உன் மீட்பருக்கு ஒரு பிறரன்பு பணி செய்து அவர் தமது சிலுவையை சுமக்க அவருக்கு உதவி புரிய மாட்டாயா? நீ எந்த ஊரில் எந்த நிலையில் என்ன வேலை செய்தாலும் சரி, நீ இயேசுவால் அனுப்பப்பட்ட ஒரு சீரேன் ஊரான். இயேசு தமது மரணத்தால் ஈடேற்றிய ஆத்துமங்களுக்கு மீட்பின் அற்கொடைகள் பொழியப்பட நீ உனது வேலையாலும் ஜபத்தாலும் தவ முயற்சியாலும் முன்மாதிரியாலும் உதவி செய்ய வேண்டும். என் இயேசுவே, இரக்கமாயிரும். பிறரன்புக்கு மாறாக நான் புரிந்த பாவங்களை பொறுத்தருளும். உமரியாயே, எங்கள் எல்லோருக்கும் எங்கள் அயலார் மட்டில் உண்மையான அன்பையும் அனுதாபத்தையும் அடைந்து தருவாயாக. ஆமென். நேசரின் முகத்தை பெரோனிக்கால் துடைத்தார். நேசரின் முகத்தை பெரோனிக்கால் துடைத்தார். ஆச முகமது பதிந்தது பரிசா. மாபரன் இயேசு மீட்கவெனும் சிலுவை சுமக்கின்றார். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் இரத்தக்கரை படிந்த திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள். இயேசு சிலுவையின் பாதையின் போது அவருடைய திருமுகமானது வேற்றுருவம் கொண்டதாக இருக்கின்றது. எல்லோரையும் மகிழ்விக்கும் ஒரு அழகிய திருமுகம். ஆனால் இப்பொழுது இரத்த கரைகளாலும் அசுத்த உமிழ்நீராலும் தெருவின் தூசியாலும் கரைப்பட்டு இருக்கின்றன. வெரோனிக்காள் என்ற பெண்மணி பார்க்கின்றார். இயேசுவை சுற்றி யூதர்கள் படை வீரர்கள் ஈட்டியோடும் வாளோடும் போகின்றார்கள். ஆனால் விசுவாசத்தில் உறுதிப்பட்ட இந்த பெண்மணி வெரோனிக்காள் ஒன்றுக்கும் பயப்படாமல் அந்த கூட்டத்தை ஊடுருவி இயேசுவிடம் செல்கின்றார். தன் கையில் கொண்டு வந்த துணியை இயேசுவின் கரங்களிலே கொடுக்கின்றாள். அவருடைய முகத்தை துடைக்கும்படி கேட்கின்றார். இயேசு அன்போடு அந்த துணியை வாங்கி தமது முகத்தை துடைத்துவிட்டு அந்த துணியை திரும்ப கொடுக்கின்றார். அப்படி கொடுத்த போது அவருடைய திருமுகத்தின் சாயல் அந்த துணியிலே பதியலாயிற்று. இந்த பெண்மணி செய்யும் சேவை எவ்வளவு சிறிய சேவை. ஆனால் இயேசுவின் கைமாற்றி பார்த்தீர்களா? தமது திருமுகத்தின் சாயலையே அந்த துணியில் பதித்து கொடுக்கின்றார். இயேசு அளவற்ற தாராள குணமுடையவர். அவருக்காக நாம் செய்யும் அற்ப சொற்ப பரித்தியாகங்களுக்கு நிறைந்த கைமாற்றை கொடுக்கின்றார். இந்த பெண்மணி இயேசுவின் திருமுக சாயல் பதிந்த அந்த தனது துணியை எவ்வளவாக மதித்திருக்க வேண்டும்.
இந்த இயேசுவின் திருமுகச் சாயல் நம் எல்லோருடைய ஆன்மாவிலும் நமது ஞான ஸ்நான திடத்தென்று பதிக்கப்பட்டது. ஆனால் இந்த திருமுகம் இப்போது எப்படி இருக்கின்றது? எத்தனையோ மக்களுடைய ஆன்மாவில் இந்த திருமுகம் அழுக்கடைந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்து பல ஆண்டுகளாகிவிட்டன. இந்த திருமுகம் முற்றிலுமே மாறி உருவமே இல்லாத நிலையில் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்காக காத்திருக்கின்றார். இரக்கமுள்ள ஆண்டவர். நமது பாவங்களுக்காக மன வருந்துவோம். பாவத்தையும் பாவத்தின் சூழ்நிலையும் விட்டு விடுவோம் என்று தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் ஆன்மாவிலும் திருமுகச் சாயல் பதிந்து அது ஒரு நாள் சுடர் விட்டது. இப்போது அழகையெல்லாம் இழந்து அது உருமாறி இருக்கின்றது. எங்களுக்கு உண்மையான மனஸ்தாப வரத்தை தந்து பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு தாழ்ச்சியோடு நல்ல பாவ சங்கீர்த்தம் செய்து பாவ பொறுத்தல் அடைந்து திருமுகச் சாயல் எங்கள் உள்ளத்தில் திரும்பவும் ஒளி வீச எங்களுக்கு வரம் தந்தருளும். ஓ மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக உங்கள் அருமை மகனிடம் பரிந்து பேசுவீர்களாக. ஆமென். துயர் நிறை பயணம் களைப்பினை தந்திட, துயர் நிறை பயணம் களைப்பினை தந்திட, மைந்தனார் வீழ்ந்தார் மறுமுறையாக. ஆபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். ஏழாம் ஸ்தலம். சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். நான் திரும்ப திரும்ப கட்டிக்கொள்ளும் பாவங்கள் அவரை திரும்ப திரும்ப தரையில் விழத்தாட்டுகின்றன. ஓ ஆன்மாவே, இதோ பார் உன் மீட்பரை. நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் உன் முன்பாக விழுந்து முழந்தால் படியிட்டு உன்னை கெஞ்சி கேட்கிறார். இதோ சிருஷ்டியர் தன் சிருஷ்டியின் முன்னால் முழந்தால் படியிடுகிறார். நீதிபதி குற்றவாளியின் முன்பாக முழந்தால் படியிடுகிறார். அகிலலோக தேவன் அகங்கார அடிமையின் முன்பாக முழந்தால் படியிடுகிறார். தாழ்ச்சி நிறைந்த என் இரட்சகரே, என் மீது இரக்கமாயிரும். இது உமது அருட்துணையால் நான் தீர்மானம் செய்கிறேன். இனிமேல் நான் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன். ஓ மரியாயே, ஆண்டவரின் தாழ்ச்சியினது அடிமையான ஒளி, உண்மையான தாழ்ச்சியின் உடையவும் இறுதி வரை அருளில் கிடைக்கும் வரத்தையும் எங்கள் எல்லோருக்கும் அடைந்து தருவாயாக. ஆமென். கலங்கிய எருசலேம் மகளிரைக் கண்டு, கலங்கிய எருசலேம் மகளிரைக் கண்டு, மாண்புடன் நடந்திட ஆறுதல் சொன்னார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். எட்டாம் ஸ்தலம். தனக்கு ஆறுதல் சொல்லிய எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் பெண்மணிகள் அழுகின்றார்கள். இவர்களுடைய கணவர்கள்தான், சகோதரர்கள்தான் இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப் போகிறார்கள். ஆனால் இயேசுவின் மாசின்மே அறிந்த இந்த பெண்மணிகள், இந்த தாய்மார்கள் நமது ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து கண்ணீர் சிந்து அழுகின்றார். நமக்காக ரத்தத்தை சிந்தும் அவருக்காக கண்ணீரை கூட சிந்த வேண்டாம் என்கிறார். ஏன்? அவர் ரத்தம் சிந்தும் அவர் இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளே உயிர்த்தெழப் போகின்றார். ஆண்டவராகிய இயேசுவே, உலகம் முடியும் வரை கண்ணீர் வடிக்கும் பெண்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அவர்களில் நாங்களும் சிலராக இருக்க எங்களுக்கு வரத்தை தந்தரும். ஓ வியாகுல தாயே, மகனுடைய பாடுகளின் பேர்வதங்களை குறித்தும் உங்களுடைய வியாகுலங்களை குறித்தும் எங்கள் எல்லோருக்கும் பாவ பொறுத்தலை அடைந்து தருவீர்களாக. ஆமென்.